ஹைடா சுகர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவன் கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தான்னா வி வந்து ஒரு பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா அந்த டாக்டர் வந்து வி கிட்ட சொல்லலாம்னு வெளியில் போகும்போது ஒரு பர்சன் வந்து அந்த டாக்டரையே குத்திடுவாங்க. அப்போ அந்த டாக்டர் தான் அந்த பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான்னு அந்த பர்சன் கிட்ட சொல்லுவாங்கடா. அந்த பர்சன் அவள் செத்துறதே மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேபினை திறந்து உள்ளே வருவார். பட் உள்ளே அந்த பொண்ணு இருக்க மாட்டா. அதனால அவர் மறுபடியும் சரி அந்த டாக்டர்கிட்டயே போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வருவாருடா. அதோட முடிச்சிருந்தேன். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் தான் அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் நிற்கிறாரு. அந்த பர்சனுக்கு ஒன்றுமே புரியல. நீ நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே பேசல. கன் எடுத்து அவன் நெத்தி பொருளையே சுட்டுறாரு. அவ்வளோதான், அந்த ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுறான். இந்த பக்கம் அந்த டாக்டர் தான் ஜிமின் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றாருடா. ஜிமின் தான் அந்த டாக்டர் போய் பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. இல்லை வி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை வி வந்து ஒரு வேலையாக போயிருக்கான், நானும் போகணும் அங்கே. என்னாச்சு எதுக்காக அந்த பர்சன் உங்களை கொல்ல வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா. அப்போது அந்த டாக்டர் தான் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாளடா. உள்ள அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாள். அவள் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி ஒயனுக்கு வந்து ஆபத்து, அவளை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அவளோட ஃப்ரெண்டு, அவள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நான் என்ன வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க ஒயனுக்கு தனியாக கூட்டிகிட்டு வர சொல்லி. ஆனால் நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். பட் ஒயனாவே என்னை பார்க்க வந்து என் வீட்டுக்கு வந்து அவளாக மாட்டிக்கிட்டா, அவளை காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாடா. அந்த டாக்டர் வந்து அதைத்தான் வந்து இப்போது ஜிமின் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜிமின் இருந்துட்டு என்ன ஒயன் ஒயன் எப்படி இவங்கக்கிட்ட, ஐயோ என்ன அது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ணுறாங்கன்னு தான் கால் பண்ணாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் ஒயன் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாருடா. இல்லை சார், இவங்க வந்து ஒயனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. பட்டு உள்ள அவங்க இல்லை போல இருக்கு, அதான் வெளியில் உடனே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்கடா. அப்போ அந்த ஜிமின் தான் அந்த பொண்ணு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார், நான் தான் அந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு உடனே நான் அனுப்பி வச்சுட்டு தான் நான் வெளியில் வந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த ரூமில் இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. இந்தோ அந்த ரூம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை கை காமிக்கிறாருடா. அந்த ரூம்குள்ளே ஜிமின் போய் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸில் இருக்காடா. அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஹேய் சுஜி நீயாம்மா இது, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சீக்ஸ் அப்படியே தட்டுறாரு. அவளுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் தெளிறாடா, போதையில் இருக்கிறா. அப்போ வந்து ஜிமினை பார்த்தோன்னா அவளுக்கு வந்து ஜிமின் 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 ஒயின் ஒயின் அங்கே ஒயினை அடிச்சிட்டாங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜிமின் தான் என்ன சொல்கிற சுஜி, என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரியும் ப்ளீஸ் என்ன காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து பதட்டமாகறான். அப்போது ஜிமின் தான் சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த பிளேஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு தெரியாது என் வீட்டில் தான் நான் கடைசியாக இருந்தேன், அங்கேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்ருக்காடா. அப்போது ஜிமின் தான் ஐயோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தலையில் கை வச்சுட்டு அவர் வந்து அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்குடா. கால் வந்தது தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் கூட ஜிமின் வந்து வந்திருப்பார். ஒயனோட வாய்ஸில் ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு வாய்ஸ் கால் பண்ண மாதிரி அவருக்கு வந்து வந்திருக்கும். அவர் அந்த அட்ரஸ்க்கு வந்து அதுக்கு தாண்டா வந்திருப்பார். அங்கே வந்து பார்த்தா ஒரே பிளட்டாக தான் இருந்திருக்கும். அவருக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இப்போ வந்து வி வந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கன்னா, அதனால தான் தெளிவாக சொன்னேன். ஜிமின் வந்து அப்படி தான் இங்கே வந்திருப்பார். அதெல்லாம் இப்போ அவர் யோசித்து பார்த்துட்டு அவரோட ஃபோனை வந்து தேடுறாரு. பட் அவரோட ஃபோன் அவர் பேக்கெட்டில் இல்லை. அவர் வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்க பர்சன் கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி ஜின்க்கு தாண்டா கால் பண்ணுறாரு. ஜின்க்கு கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஆரம்க்குன்னு எல்லாருக்கும் கால் பண்ணுறாரு. பட் யாருமே ஃபோன் கால் எடுக்கலை. வி தான் வந்து ஃபோன் கால் எடுக்கிறாரு. வி எடுத்தோடனே ஜிமின் வந்து ஹலோ வி எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ வி தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜின் வர சொன்னான்டா, நான் போயிட்டுருக்கேன், நீ என்ன புது நம்பர்லேருந்து கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை என் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, என்னால் எப்படி அங்கே வர முடியும், எங்கே போயிட்டுருக்க
மீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ வி வந்து ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜின் தான் வந்து கால் பண்ணான் எனக்கு. நான் ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அந்த பொண்ணை வந்து அட்மிட் பண்ணோன்னே நான் ஜின் கால் பண்ண வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வி வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமின் தான், டேய் அந்த பொண்ணு சுஜிடா அப்படின்றாரு. என்ன சுஜியா? அப்போது ஒயின் எங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காரில் போயிட்டுருப்பாரு. சடன் பிரேக் அடித்து நிறுத்துறாரு. இப்போ ஜிமின் தான், ஒயினை யாரோ அடித்து தூக்கிட்டு போனதா சுஜி சொல்கிறா. நீ அவகிட்ட தெளிவாக கேட்க மாட்டியா அவள் என்ன சொல்ல வரான்னு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கத்துறாரு. அப்போ வி தான், டே எனக்கு தோணுச்சுடா, அவள் என்னமோ சொல்ல வந்தா எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் ஜின் கால் பண்ணவும் தான் நான் வந்துட்டேன். நான் இங்கே ஒயினுக்கு ப்ராப்ளம் இருந்தாண்டா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வா, 2 பேரும் ஒட்டுக்காவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. திரும்பி வந்து வி ரிட்டன் வந்துட்டுருக்காருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற 5 பாய்ஸ் போயிருப்பாங்கல்லடா, அவங்க வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. அது வந்து ஒரு ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். ஹில்ஸ் அந்த மவுண்டெயின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேஸில் இருக்குது. அங்கே போயிட்டு அப்படியே கார் நிறுத்திட்டு 5 பேர் அப்படியே இறங்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வி வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாருடா. வந்துட்டு நம்ம அந்த பொண்ணை போய் பார்க்குறாரு. அவள் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கா. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அவருக்கும் வந்து வயிற்றில் குத்துப்பட்டுருக்கோம்லடா, அதனால் அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை வந்து பார்த்துட்டு, ஏய் சாரி என்னால் உனக்குமா அப்படிங்கிற மாதிரி வி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சாரி கேட்குறாரு. அவங்க இருந்துட்டு, இட்ஸ் ஓகேப்பா, போயிட்டு அவனோட ஒய்ஃபை முதல்ல காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாருடா. இப்போ வியும் ஜிமினும் தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. சுஜி வந்து ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் போயிட்டா. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அந்த பொண்ணால் எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு பாடியில் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டாக்டர், கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வியும் ஜிமினும் கிளம்புறாங்க. பாய்ஸ் அந்த காரை விட்டு இறங்கினோன்னே அவங்கள சுற்றி அப்படியே பாடி கார்ட்ஸில் ரவுண்ட் அப் பண்ணுறாங்கடா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்க இருந்துட்டு, நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு நடக்கணும், நாங்களாம் நடக்க முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம். யார் அவனை வர சொல்ல முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்குறாரு. அப்போ அந்த பர்சன் பாடி கார்டு ஒரு பர்சன் தான்டா, அவங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க, நீங்கள் தான் இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் ரொம்ப பில்டப் விடாது சரியா, அவனை முதல்ல வர சொல்லு. என்ன எங்கள் மாஃபியா நாங்கள் கிங்காக இருக்கக்கூடாது, அதானே, நாங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடாது, அவன் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கணும் அப்படின்னா அவனை வந்து எனக்கு கூட நேரடியாக போட்டி போட சொல்லு, மோத சொல்லு, ஜெயிச்சா நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரன் சொல்கிறாருடா. அப்போது அந்த பர்சன் தான், ஓ அப்படியா, சரி ஓகே மோதிக்கலாம், பட்டு நீங்கள் அந்த பிளேஸ்க்கு தான் வரணும், இங்கெல்லாம் எங்கள் பாஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம்புக்கு டென்ஷன் ஆகுது. அவங்க யாருடா பெரிய புடுங்கி இங்கே வந்து எங்ககிட்ட வந்து சும்மா சாவடா விட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ ஜெய்ஹோப் தான் ஆரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு. இப்போ ஜிம் தான் அப்படியே கூட்டிகிட்டு வராருடா, மற்ற 4 பாய்ஸையும் கூட்டிகிட்டு வராரு. அப்போது சுகா தான் கேட்குறாரு, ஏய் வியும் ஜிமினும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜேகே தான், அந்த வேலை இருக்காங்க, மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜின் தான் அப்படியே மெதுவாக கேட்குறாரு ஆரம்பிக்கிட்ட, இவங்கக்கிட்ட வந்து வியும் ஜிமினும் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாடா, எவ்வளோ பெரிய பிடிங்கியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்கன்னா, அது ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு வீடு இருந்தால் வெளியில் தெரியாமல், அதாவது பழங்காலத்து வீடு தான், வெளியில் தெரியாது ஓகேவா, அந்த மாதிரி வீட்டில் தான். வெளியில் பார்த்தா மரம் செடி கொடிங்க அந்த மாதிரி தான் வந்து அந்த வீடு ஃபுல்லாக நிறைச்சிருக்கும். வெளியில் வந்து பார்த்தா அது மரம் மாதிரி தான் தெரியும், உள்ளே போனால் தான் வீடு ஓகேவா. இப்போது ஒரு வீடை வந்து கை விட்டுட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு மேலேயே வந்து மரம்லாம் வளர ஆரம்பிச்சிடும், பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஓகேவா, இமேஜினேஷன் பண்ணிக்கங்கடா. அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பாய்ஸ் வந்து போகிறாங்க. இந்த பக்கம் வியும் ஜிமினும் அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துடுறாங்கடா. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, இது என்ன பிளேஸ்டா, இங்கே எதுக்குடா வர சொன்னாங்க, ஒயின் இங்கேயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. எனக்கே தெரியலடா, அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதுக்கு தானே நான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன், ஒரு வேளை ஒயின் இங்கே இருந்தாலும் இருக்கலாம், போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமின் அப்படியே வராங்கடா. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை, அவங்க கார் மட்டும் நிற்கிது. என்ன கார் மட்டும் இருக்குது,
எங்கே மற்றவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் தேடுறாங்க. அங்கே யார் இருந்ததுக்கான சிம்டம்ஸ் கூட இல்லை. அதை பார்த்துட்டு எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்கன்னா, தேடிட்டே வந்து அந்த வீட்டோட அந்த இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்துட்டு எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து ஏதோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க 2 பேரும் அப்படியே பதுங்கி பதுங்கி வராங்கடா. அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம், ஜின், ஜெய், ஹோப், சுகா, ஜேகே 5 பேரும் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள சுற்றியும் பாடி கார்ட்ஸ் வந்து கையில் கன்னோடு நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஷாக் ஆகுது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஒரு வேளை இவ தான் ஷியாமாவோட தங்கச்சியா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி வி கேட்குறாரு. அப்போது ஜிமின் தான் இருப்பாளோலாம் இல்லை, அவளே தான் இவ. சரி, ஒயன் நீங்கள் எங்கேயுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேடுறாரு. அந்த இடத்துல ஒயன் எங்கேயுமே இல்லை. அப்போ வந்து நம்ம ஆரம்தான், என்ன நீ ஒரு பொண்ணாக இருந்துட்டு மாஃபியா கிங்காக வர்றதுக்கு ஆசைப்படுறதுலாம் தப்பில்லை சரியா? அதுக்கு நேர்மையாக போட்டி போட்டு ஜெயிக்கணும். என்ன இது முதுகில் குத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு தான், முதுகுலையா? நான் குத்துனேன்? நான் குத்துனேன், அதை நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. வாய்ஸ் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குடா. ஒரு 16, 17 வயசு பொண்ணு வாய்ஸ் இந்த இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது ஜேகே தான், அப்போ அண்ணன் நாங்களா குத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணு கையில் ஒரு ஸ்குவாட் வச்சுருக்காடா, அதை எடுத்து அப்படியே ஜேகே முன்னாடி நீட்டுறா. ஆமாம், நீ தான் குத்துன அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட அப்படியே கழுத்தில் வச்சு பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஜேகேக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்காருடா. மற்ற வாய்ஸ் தான், என்ன ஜேகேவா, அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு தான், என் அக்கா ஷியாமா தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போது மற்ற பாய்ஸ் எல்லாருமே அப்படியே ஐஸ் வியர்ட் ஆகுது. ஏன்னா ஷியாமாவோட தங்கச்சியா நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் வியோ ஜிமின்னு தான், நான் தான் சொன்னேன்ல அவள் ஷியாமாவோட தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் தான், டிடே இருடா, ஒயன் எங்கே முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி பேக் சைடுக்கு வராங்க. அந்த பாடி கார்ட்ஸ்லாம் கண்ணில் படாமல் ஒளிஞ்சு அப்படி தாண்டா வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் அப்படி அந்த பாய்ஸை சுற்றி வந்துட்டுருக்கா. அவங்க 5 பேரும் அப்படியே நிற்கிறாங்கடா. நின்றுட்டு இங்கே பார், அப்படின்னா நம்ம போட்டி வச்சுக்கலாம், 2 பேரும் சண்டை போடுவோம். சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணதாக அறிவிச்சுக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஷுவா கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு தான், ஓ என்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு நீங்கள்லாம் தகுதியானவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ சுகா தான் அப்படி பார்க்குறாரு அந்த பொண்ணு மேலே எங்கேயும். அவள் சுகாவோடவே குள்ளமாக இருக்கா. அதை பார்த்துட்டு நீ இருக்க சைஸுக்கு எங்கிட்டலாம் வந்து மோதணும்னு நினைக்கிற அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு தான், என்னப்பா பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே சுகாவோட ஷோல்டரில் கை போட வரா. அப்படியே சுகா வந்து அவர் அந்த பொண்ணோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு டச் பண்ணாமல் பேசு அப்படிங்கிறாரு. ஓ, உங்களுக்கெலாம் ஒயன் டச் பண்ணால் தானே பிடிக்கும் அப்படிங்கிறா. அவங்களுக்குலாம் கொஞ்சம் அப்போ தான் வந்து மற்ற 5 பாய்ஸ்க்குமே வந்து தெரியுதுடா, ஒயனை பற்றி எதுக்கு இவ பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் ஐஸ் வியர்ட் ஆகுது. என்னப்பா, ஒயனை பற்றி நான் தெரியாமலா உங்ககிட்ட வந்து சண்டைக்கு இழுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் சுற்றி வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு, ஏன்பா ஜின், நீ சொல்ல மாட்டேன் உன்னோட தம்பிங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாயிண்ட் பண்ணி காமிக்கிறா. அப்போ ஜின் தான், இங்கே பார் ஒயன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒயன் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் அவள் தான் என்னுடைய திருப்பிச்சீட்டு, அவளை வச்சு தான் நான் காய் நகர்த்தணும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இங்கே பாரு, பிரச்சனை உனக்கும் எங்களுக்கும் தான், எங்களை என்ன வேணால் பண்ண, ஒயனை விட்டுரு ப்ளீஸ், அவள் சின்ன பொண்ணு அப்படிங்கிறாரு. பின்ன நான் மட்டும் என்ன பெரிய பொண்ணா, நான் பெரிய பொண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அப்படியே வந்து அவங்க 3 பேரும் வந்து அப்படியே முன்னாடி நின்றுட்டுருக்காங்களடா. 5 பேரும் வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஐயோப்பா,
"என்னாப்பா இப்படி பார்க்குறீங்க? அப்படியே விட்டா கண்லயே எரிச்சிருவீங்க போல இருக்கே!" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு சேர்ல உட்கார்றாடா. மத்தவங்க எல்லாரையும் வந்து அப்படியே நீல் டவுன் போட சொல்றாங்க. அப்போ வியும், ஜிமினும் தான் அந்த வீடு ஃபுல்லா வந்து தேடி இருப்பாங்கடா. எங்கேயுமே நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஒயின் இந்த வீட்லயே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஒரு வேள இங்க பேஸ்மெண்ட்ல ஏதாவது வச்சிருந்தா அப்படிங்கிற மாரி கேட்குறாருடா. ஆ தெர்லையே! போய் பார்ப்போமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து மெதுவா அந்த உள்ள வர்றதே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றாங்க வியும், ஜிமினும். அத வந்து ஜேகே நோட் பண்ணிடுறாரு. வியும், ஜிமினும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஜேகே நோட் பண்ணிடுறாரு. எங்க போறாங்க இவங்க அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்காருடா. அவங்க கரெக்ட்டா கீழ தான் போறாங்க. பாய்ஸ் இருக்க பக்கம் வரவே இல்ல. அத ஜேகே பார்த்துட்டு, "என்ன பண்றானுங்க இவனுங்க?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்காரு. அது வந்து நம்ம சுகா கேட்டுருது. ஜேகே வந்து வாயில முனங்குறது சுகா கேட்டுருது. சுகா தான், "என்னடா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "டேய் அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. பட் அவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்க்கு போயிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "என்ன பேஸ்மெண்ட்டா? அங்க எதுக்கு போனாங்க?" அப்படிங்கிற மாரி அவரு யோசிச்சுட்டுருக்காருடா. இந்த பக்கம் அந்த பொண்ணு தான், "ஆம் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என் அக்கா மட்டும் சின்ன பொண்ணு இல்லையா? இல்ல நான் சின்ன பொண்ணு இல்லையா? உங்க ஒயன் மட்டும் தான் சின்ன பொண்ணா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. "இங்க பாரு, அவ எங்களோட ஒய்ஃப். சரியா? அவள விட்ரு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஓ! ஒய்ஃப். ம். அவளுக்காக எங்க அக்காவையே தூக்கி போட்டீங்க. கொல்லுவீங்க. இருந்த இடம் தெரியாம பண்ணிருவீங்க. ஆனா, நான் எதுவும் கேட்கக்கூடாது. வாய மூடிட்டு உட்காந்துட்டுருக்கணும். அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. "இங்க பார், நீ பொறந்ததுலேருந்து உங்க அப்பா, அம்மா கூட இருந்ததில்ல." "ஆமா, இருந்ததில்ல. ஆனா, அவங்க எனக்கு செய்றது எதையும் குறை வச்சதில்லையேப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்போ பாய்ஸ் தான், "இங்க பாரு, சொன்னா கேளு. ஒயன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்லைன்னா நாங்கலாம் மனுஷங்களாவே இருக்க மாட்டோம்." அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டுருக்காங்கடா. அவங்கள டைட்லாம் எதுவும் பண்ணல. ஓகேவா? சும்மா நிக்க வச்சிருக்காங்க. பட் வந்து ஒயன் அவகிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம பாய்ஸ்க்கு தெரிஞ்சனால எல்லாம் அமைதியா இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான், ம் "அவளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து அப்படியே கை துடைக்கிறாடா. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டிருந்த ட்ரெஸ் தான். அத பார்த்துட்டு, "ஏய் இது இது ஒயனோடதாச்சே" அப்படிங்கிறாரு ஜெய்ஹோப். "ஆமா, இது ஒயினோடது தான். இது ஒயினோட ஷர்ட்டே தான். இங்க பாரு, சைஸ் கூட கரெக்ட்டா இருக்கா?" அப்படிங்கிற மாரி அப்படியே காமிக்கிறா. அப்போ பாய்ஸ்க்கு எல்லாம், "இங்க பாரு, ஒயின் என்னடி பண்ண?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அய்யய்யோ! அப்பப்பா! அப்பப்பப்பப்பா! இப்பதான் தெரியுதா நான் ஒயின் ஏதாவது பண்ணியிருப்பேன்னு, அப்படிங்கிற மாரி கேட்குறா. அவங்களுக்கு அவ்வளோதான், பொறுமைலாம் இழந்துடுறாங்க 5 பேருமே. "இங்க பாரு, ஒயன் எங்க இருக்கா? எப்படி இருக்கா? நல்லா தான இருக்கா? அவ மேல சின்ன கீறல் பட்டாலும் அவ்வளோதான். என்ன பண்ணுவோன்னே தெரியாது. கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அச்சோ! பயமா இருக்குப்பா. பயந்துட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மித் பண்ணிட்டுருக்கா. அப்படியே கால் மேல கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்காடா. இந்த பக்கம் வியும், ஜிமினும் அப்படியே கீழ போயிருப்பாங்களாடா. அங்கே பார்த்தீங்கன்னா, ஒயனோட பேகு, ஸ்கூல் கொண்டு போயிருப்பாங்கல்ல பேகு, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாரி தான் கிடக்குது. அத பார்த்துட்டு, "டேய் இது ஒயனோடதுடா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமின் வந்து சொல்றாரு. "ஒயன் எங்கேடா போனா? இங்க எங்கேயுமே இல்ல." அப்படிங்கிற மாரி ஒரு அந்த பிளேஸ் ஃபுல்லா அலாசியிருப்பாங்க. எங்கேயுமே இல்ல. பட் உங்க ட்ரெஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பாய்ஸ் ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்துட்டு, இது சரிப்பட்டு வராது. வா முதல்ல போயிட்டு மத்த பாய்ஸ காப்பாத்துவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மேல வராங்க பாருங்க. அங்கே வந்து நம்ம பாய்ஸ் தான் அவங்களோட பொறுமை இழந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப்ல தான் இருப்பாங்க. அவங்க மேல வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த டோர வந்து உடைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்க சண்டை போடுற அந்த மைண்ட் செட்டப்ல தான் வந்திருப்பாங்க. ஏன்னா, உங்க ட்ரெஸ்ல அந்த பிளட் ஸ்டெயின்லாம் இருந்தத பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்திருப்பாங்க. அப்படியே தான் வந்து மேல வந்திருப்பாங்க. மேல வந்துட்டு இப்படியே வந்து சண்டை நடக்குதுடா. அந்த பொண்ணு ஆனா எந்திரிக்கவே இல்ல சேர விட்டு. அவ பாட்டுக்கு கால் மேல கால் போட்டு நல்லா இது மாரி உட்காந்துருக்கா பெரியவா மாரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சண்டை போடுறாங்கடா. 7 பேரும் சண்டை போடுறாங்க. அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பாடி கார்ட்ஸ் பக்கம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே அடிச்சு அப்படியே தூக்கி போடுறாங்க. கொன்னு போடுறாங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம் தான் அப்படியே ஒரு கன் எடுத்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்து அப்படி நீட்டுறாரு. "இங்க பார்,
ஒழுங்கு மரியாதையா ஒயன் எங்கேன்னு மட்டும் சொல்லு, உன்னை உயிரோட விட்டுர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணா, அச்சோ நான்லாம் எங்கள் அப்பா மாதிரியோ எங்கள் அக்கா மாதிரியோ கிடையாதுப்பா, நான் வேற மாதிரி ஒயனை நான் கையில் வச்சுட்டே அவங்க கூட சண்டை போடுவேன்னு நினச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அந்த பொண்ணா, ஆ டேய் விட்றா விட்றா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட அந்த ஷோல்டரை வந்து அப்படியே தட்டுறா. ஏன்னா ஜேகே வந்து அவரோட தலைக்கு மேலேயே வந்து அந்த பொண்ணை அப்படியே தூக்கி நிறுத்தியிருப்பாரு. அந்தரத்தில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே தொங்கிட்டு இருக்கா. ஜேகே வந்து நெக்கை வந்து பிடிச்சி நிறுத்தியிருக்காரு. ஓகேவா, அந்த மாதிரி நிறுத்தவும் அந்த பொண்ணு இருந்துட்டு விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கேண்டை பொண்ணு அடிக்கிறாங்க. அப்போ சுகா தான், ஜேகே விடு, ஒயன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜேகே விட்டுடுறாருடா. அவள் தொப்புன்னு கீழே விழுகிறான். விழுந்துட்டு ஆ ஆ அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் நீஸை அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம தான் வந்து அவளோட மாஸ்க்கு கேப்பை எல்லாம் போட்டிருப்பாவ. அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி விடுறாங்க. ரிமூவ் பண்ணோன்னே நம்ம பாய்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கு. நீயா அப்படின்ட்டு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு, நானா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாடா. அப்போது அந்த பர்சன் தான், அந்த பொண்ணு தான் அப்படியே எந்திரிச்சு கை கால்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, எங்கள் அக்கா ஆசைப்பட்டதில்ல, தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த சேரை மறுபடியும் எடுத்து போட்டு உட்கார்றா. நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே குழப்பத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து யாருன்னா, நான் இவங்களோட, அதாவது நம்ம பாய்ஸ் வந்து பொண்ணுங்களெல்லாம் செலக்ட் பண்ணி படிக்க முடியாத பொண்ணுங்களை படிக்க வச்சிட்ருப்பாங்க. ஓகேவா, வருஷத்துக்கு ஒரு 5 பேர் அந்த மாதிரி வந்து ஃபுல் செலவு, அவங்களோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி வந்து படிக்க வச்சிட்ருக்க பொண்ணில் அவளும் ஒரு பொண்ணு. ஓகேவா, அவள் வந்து அவங்க கம்பெனிக்கு ரெகுலராக வந்துட்டு போகிற பொண்ணு. நார்மலாக பேசிகிட்ருப்பா. சரிங்களா, அந்த பொண்ணு தான் வந்து ஒயன் படிக்கிற அதே ஸ்கூலில் அவளும் படிச்சிட்ருக்கா. அவளும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவளுக்கு வந்து குட் மார்க்ஸ்லாம் இருக்குது அந்த ஸ்கூலில். இவள் வந்து இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் அந்த பொண்ணு. ஸ்கூல்லேயும் சரி, பாய்ஸ்கிட்ட அந்த டொனேஷன் வாங்க வரும்போதும் சரி, அவ்வளோ தன்மையாக பணிவாக பேசுவாள். அதனால அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஷாக் ஆகுது. ஏய் நீ நீயா ஷாமாவோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆ ஆமாப்பா நான் தான். ஆனால் அந்த ஷில்பாவுக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, என்ன பண்ணுறது. ஆனால் அவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். வர சொல்லு, ஒயனை வர சொல்லும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணேன். ஆனால் பரவாயில்ல, உங்கள் ஒயனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடச்சிருக்கா. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா, ஒயன் இங்கே வரமாட்டான்னு தான் சொன்னான். ஆனால் அவளா தானாக வந்து மாட்டிக்கிட்டான். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்னை கொன்றுவீங்க எனக்கு தெரியும். நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா உங்கள் ஒயன் உங்களுக்கு கிடைக்க மாட்டா அப்படிங்கிறா. இந்த பக்கம் பாய்ஸ்க்கா ஒன்றும் புரியல. இங்கே பாரு ஒயன் எங்கே இருக்கா, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அவள் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு கன் எடுத்து அவளோட ஃபோர்ஹெட்டில் வச்சுக்கிறாடா. வச்சோன்னே பாய்ஸ்க்கு எல்லாமே வந்து பதறுது. ஏய் ஒழுங்கு மரியாதை ஒயன் எங்கேன்னு சொல்லிட்டு சாகுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அதெல்லாம் முடியாது, உங்கள் கையில் சித்திரவதை பண்ணி நான் சாகருக்கு நானே சுட்டு செத்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் பாய்ஸ்க்கு தான் ஒன்றுமே புரியல. ஏய் என்ன ஷோ பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. அவளை வந்து அப்படியே தூக்குறாங்கடா. பட் அவன் நெத்தி போட்டுலேயே சுட்டு இறந்துருப்பான். அந்த ஸ்பாட்லேயே டெட் ஆகிருப்பா. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது பாய்ஸ்க்கு. அவங்க வந்து அந்த வீட்டையே சுற்றி அலாசுறாங்கடா, ஏதாவது இருக்கா, ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. பாய்ஸ்க்கெல்லாம் அவ்வளோதான் உடஞ்சிடுறாங்க. ஒயன் எங்கே தான்டா போனான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்லாம் அப்படியே உட்காந்துடுறாரு. அந்த நடு ஹாலில் அப்படியே உட்காந்துடுறாருடா. மற்ற பாய்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு ஒயன் எங்கடி போன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் உங்கள பார்க்கலான்டா. நீங்க வந்து ஒரு ட்ரக்கில இருக்கீங்க. ஓகேவா? அது கண்டெய்னர் ட்ரக் மாரி இருக்கும் இல்லடா, அந்த மாரி ஒரு ட்ரக்கில இருக்கீங்க. அப்பதான் கண்ண முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள வந்து நல்லா டைட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வேற ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறீங்க. அந்த ட்ரக் வந்து மூவ் ஆகும்போது அந்த அந்த சத்தம் இருக்கும்லடா, அது நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஆனா ஃபுல்லா இருட்டா இருக்கு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லா இருட்டா இருக்கு. அத பார்த்துட்டு, "ஐயோ! யார்றா நீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே உங்க கைய கால்லாம் ஆட்டிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க கையில இருக்க கட்டு லூஸா தான்டா இருந்திருக்கும். ஈஸியா வந்து கழன்றுது. நீங்க அப்படியே கையெல்லாம் எடுத்துட்டு, அப்படியே கால்ல இருக்க அந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு, மவுத்த வந்து பிளாஸ்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து பார்க்குறீங்க. அந்த கண்டெய்னர்லயே அப்படியே நடக்கிறீங்கடா. நடந்து பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு வந்து எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரில. அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவுக்கு நேர் ஆப்போசிட். அதாவது நார்த் கொரியாவ நோக்கி போயிட்டுருக்கு. ஓகேவா? அந்த நார்த் கொரியாக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, நீங்க வெளில வர முடியாது. அ அந்த அந்த மாரி தான் வந்து அந்த பொண்ணு செட் பண்ணியிருப்பா. நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இந்த கண்டெய்னர விட்டு வெளில போறது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து சின்னதா கீழ வந்து ஒரு ஓப்பன் பண்ற மாரி ஒரு டோர் இருக்குடா. அத நீங்க பார்த்துட்டு அது கிட்ட போறீங்க. ஆனா வந்து அப்போ அந்த ட்ரக் வந்து நிக்கிற மாரி சத்தம் கேட்குது. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கழட்டி போட்ற அந்த கயிறெல்லாம் தேடி அப்படியே நீங்களே சுத்துன மாரி சுத்தி மட்டும் விட்டுட்டு, அப்படியே படுத்துக்கிறீங்க. மயங்குன மாரியே படுத்துக்கிறீங்கடா. அப்போ அது அந்த டோர வந்து யாரோ ஓப்பன் பண்றாங்க. நீங்க வந்து அத பார்க்குறீங்க. அந்த வெளிச்சம் வந்து வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது ஆஃபீஸ்ல. பார்க்குறீங்கடா. ஓகேடா. இதோட முடிச்சுக்கலாம்டா. நான் நெக்ஸ்ட் பார்ட் கன்டின்யூ பண்ணிடுறேன். சூன் போடுற மாரி பார்த்துக்கிறேன்டா. இனிமேல் டிலே ஆகாது. ப்ராமிஸ். ஓகேவா? லேட்டா போட்டதுக்கு ரியல்லி சாரி. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டா. அதனால தான். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகேவா? நிறையா எஃபர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. லைக்கும் போட்டுருங்கடா. ஓகே. பாய்.